டாபிக்ல சார் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க ஏதாவது மேடம் 650 நாள் எத்தனையோ Facebook லைஃப், யூடியூப் லைஃப் கூட இருக்கும் போலுக்கு மேம். எல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா நிச்சயமா ஒரு 1000 மேலக்கு இருக்கும் மேடம். கண்டிப்பா சார். எவ்வளவு கொஸ்டின், எவ்வளவு ஆன்சர், யாரு மேல ஃபாலோ பண்ணா ஒரு சொன்னல ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11% தான் ஃபாலோ பண்றாங்க மேடம். 11 பேர் தான் பண்றாங்க. 11% தான். என்ன சார் பண்றது? இன்னைக்கும் நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு புதுசா, எங்களுக்கே இப்பதான் புதுசா தெரியுதுங்க சார். அப்ப புதுசா வந்திருக்காங்க என்ன செய்வாங்க சார்? மேடம் எவ்வளவு குரு மார்க்க பாத்துருப்பீங்க, நான் அப்படியா சொல்றேன். ரொம்ப எளிமையா சொல்றீங்க சார் நீங்க. ஓகே சார், நம்ம இப்ப क्वेश्चन ஸ்டார்ட் பண்றோம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரசன்ட் பண்ணுங்க சித்ரா. Sir, Vamsi Krishna, how to balance karma of the balance left lifetimes? Can I do divine fire for my higher soul? How many hours per day and how many years? மேடம் அதாவது மேடம் நீங்க கேட்கிற கேள்வி நான் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டா, ஆனா ஓம் நம சிவாய் சொல்லிட்டா, அந்த மாதிரி தான் கேட்கிற கேள்வி மேடம். அது டிவைன் ஃபயர் வந்துட்டு உங்களை மாத்துது, உங்க சோலை மாத்துது. ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆக்ஷன்ல போடணும். மஸ்ட் கோ அவுட் அண்ட் டூ சம்திங். ஒண்ணு செய்யாம ஒண்ணு மாற போதில்ல மேடம். நான் மந்திரம் படிக்கிறேன் எத்தனை பேர் என்கிட்ட வராங்க. ஆகும்னா நான் மந்திரம் படிக்கிறேன், அந்த புக்கை படிக்கிறேன், மறக்காம மாநாடு படிக்கிறேன். ஆனா யாரும் அந்த வாண்ட் எடுத்து ஒரு செடி நடணும், ஒரு மீனை விடணும், ஒரு 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 பிளஸ் பண்ணும், இயற்கை பிளஸ், அதெல்லாம் யாரும் ரொம்ப குறைவு செய்யறது. எல்லாமே நினைக்கிறாங்க நான் மந்திரம் படிக்கிறேன். எங்க அம்மா வந்தா மேடம் நல்லா காலம் எழுந்திரிச்சு 2 hour படிப்பாங்க மேடம், தேவாரம் படிப்பாங்க மேடம். டாடா டூ 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 செய்வாங்க மேடம். நான் சொல்லுவேன், ஏன் நம்ம செய்யறேன்? அதான் ஒரு வாட்டி செஞ்சுட்டு போதும் இல்ல, திருப்பி அதேதான். இன்னைக்கு காலை உடஞ்சி கீழே ஒழிஞ்சு உட்காந்துருக்காங்க வீட்டுல. ஒன்னும் பண்ண முடியல, தேவாரம் படிக்க முடியல, இதுவும் பண்ண முடியல. எங்க மாமா தேவரம் வித்வான் மேடம், வித்வான்னா ஆவுன்னா கிளாஸ் இது போட்டு அதே போட்டு படிச்சுக்கிட்டு அது ஒரு காம்படிஷன் போட்டுக்கிட்டு அதே என்ன வந்துச்சு எல்லாத்துக்கும்? என்னதான் வந்துச்சு? எங்க ஆண்டி இருக்காங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு காலை இது அது சருங்கு இது உடம்ப பத்தி யாரும் கத்து கொடுக்கல மேடம். எந்த தேவாரமும் கத்து கொடுக்கல. பாரதியார் மேடம், பாரதியார் உடம்பு சொல்லி கொடுத்துருக்காரா? இல்ல சார். ஒரே ஆள் தான் சொல்லி கொடுத்துருக்காரு மேடம். ஒரே ஆள் தான் மேடம். யார் மேடம்? சொல்லுங்க சார். திருக்குறள். திருவள்ளுவர். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? ஆவுனா கங்க ராமாயணம் கொங்க ராமாயணம் உட்காந்துருக்கீங்க. கம்பனா கம்ப ராமாயண எல்லாம் அப்படி. மகாபாரதா யாராச்சும் பருப்பு தின்னக்கூடாது, அலோகி மாரி புளிப்பு சாப்பிடக்கூடாது, பால் ரொம்ப குடிச்சாக்கா நெய் குடிச்சாக்கா ஹார்ட்ல பிளாக் வரும், யார் சொல்லி கொடுத்துருக்காங்களா? மக்களுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க மேடம். சோ நான் என்ன சொல்றேன்னா, நான் மந்திரம் படிக்கிறேன், நான் 100 வாட்டி 1010 வாட்டி படி, ஒன்ன மாற போல டிவைன் ஃபயர் சொல்லு, ஒன்ன மாறும். ஒரு வாட்டி செஞ்சுட்டு நான் அது எப்படி நான் அந்த டிவைன் ஃபயரை எப்படி நான் ஃபாலோ பண்ணணும், நான் எப்படி எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும், நான் எப்படி எல்லாம் மதிக்கணும், எல்லாம் உயிரின மதிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் மேடம். அது யாரும் செய்றாங்களா? இல்ல சார், இப்பதான் எல்லாம் பழகிட்டு வராங்க சார். மோத பாருங்க, 4 நாள் சாப்பிடுறேன், ஒரு கீரை வகையை ஒண்ணுமே இல்ல. ஒரு கடைக்கு போனாக்கா போட்டு போன சீதாராமா ஒண்ணுன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கேஷ் போன எல்லாம் ஸ்வீட்ஸ், ஃபுல் ஸ்வீட்ஸ். அப்புறம் மீல்ஸ், அந்த வாழை இலை மட்டும் தான் பச்சை நிக்குது மேடம். திருப்பி அதே தான் பாக்குறேன். மீல்ஸ் இன்னொன்னு வச்சிருக்காங்க, ஒரு பச்சை கீரை, ஒரு பச்சை ஜாமான், ஒண்ணுமே இல்லாம அதே கோபிஸ், அதே சட்னி, அதே ஊறுக்காய், அதே தயிர், அதே சாம்பார், அதே நாளைக்கும்
அதேதான். நாளான்னைக்கும் அதேதான். சோ இந்த மந்திரம் படி என்ன மேடம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். சரியா மேடம்? ஓகே நான் சார். கூட இப்ப ரொம்ப தப்பு செய்யறேன் மேடம். நானும் மாறணும். நானும் ரொம்ப தப்பு செய்யறேன். கொஞ்சம் ரொம்ப சீசன் தான். இப்ப ஒரு வருஷமா வேலை விட்டுட்டேன். திருப்பி நானும் ஆரம்பிக்கணும். 90 வயசு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கணுமா, நான் மாறணும். இல்லாட்டி நானும் எல்லா மாதிரி சேர்ந்துக்கிட்டு அந்த உடம்பை தூக்கி நடக்கணும். நான் உடம்பு தூக்கி நடக்கிறேன். நான் தூக்கி நடக்கிறேன். அந்த மாதிரி கூட உடம்பு என்ன தூக்கி நடக்கணும். அந்த மாதிரி ஒரு லெவல் வரணும் மேடம். லெவல். அதுக்கு உணவு தான். எஸ் மேடம். எல்லாம் மாத்தல. நீங்க டிவைன் ஃபேஸ் எல்லாம் மாற போதா? மாறுது. சொல்லுங்க. ஒருத்தருக்கு 82 கிலோ, 5 ஃபீட் 6 அடி 6 இன்ச்சு தான். எவ்வளவு லூஸ் பண்ணும்? ஒரு 8 கிலோ லூஸ் பண்ணும். அந்த 8 கிலோ லூஸ் பண்ணாதான் ஹார்ட் நல்லா வேலை செய்யும், லிவர் வேலை செய்யும், கிட்னி வேலை செய்யும் மேடம். இப்ப அதுக்கு அந்த பசிக்கு அந்த 80 கிலோ சாப்பிடும். ஆனா உடம்பு உண்மை தேவைப்படுது 72 கிலோ தான் தேவைப்படுது. சோ மந்திரத்தை படிக்கலாம், டிவைன் ஃபைஸ் சொல்லலாம். ஆனா அது டிவைன் ஃபைஸ் சொல்லி என்ன வரப்போகுது மேடம்? அது பிகினிங் ஒரு ஸ்டார்டிங். ஓகே, நான் டிவைன் ஃபைஸ் சொல்லிட்டேன். எனக்கும் அந்த ஆத்மா கனெக்ஷன் வேணும், அவ்வளவுதான். ஃபன். அந்த பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பிளஸ் பண்ணலாம். இப்ப எல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க, புயல் அடிக்குது, இது அடிக்குது, எல்லாம் வரும்போது சென்னையில வரும்போது இதான் சொல்றாங்க. யாராச்சும் சொல்லி வாங்க எல்லாம் செய்வோம் இயற்கை. யாராச்சும் அவ்வளவு பேர் எத்தனோ நியூஸ் பாக்குறேன் மேடம். நான் உட்காந்தா பாக்குறேன், பாத்தீங்களா? நியூஸ் பாக்குறேன் பாருங்க. நியூஸ் அப்புறம் நியூஸ் வரப்போது, அடிக்க போகுது, இது அடிக்க போகுது, அதை அடிக்க போகுது. யாராச்சும் எல்லாம் பாதுகாக்குங்க. யாராச்சும் நம்ம எல்லாம் உட்காந்து அவன் என்னன்னா காலங்காது 6 மணிக்கு இது சோசியம் சொல்றான். இல்லாட்டி என்னது பாலை ஊத்துறான். அதுக்காக டைரக்டா பாக்குறீங்க. பாலை ஊத்துறது, இது ஊத்துறது, அது ஊத்தி காமிக்கிறீங்க. எப்படி மாற போகுது? இல்ல சார், அந்த மாதிரி வழிமுறைகளை நீங்க தான் சார் இப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால யாரும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க? அதான் சொல்றேன், நம்ம பீடு அவ்வளவு 11% தான் ஃபாலோ பண்றாங்க. 11%. நான் இந்த அளவுக்கு சொல்லி தரேன், இதுல 11% தான் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க. ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஃபாலோ பண்றாங்க. ஓகே. அதேதான் தெரியும். அதேதான் செஞ்சிருக்காங்க. அதேதான் செஞ்சிருக்காங்க. திருப்பி அதேதான் பண்றாங்க மேடம். ஓகே சார், நாங்க மாறிட்டு வரோம் சார். நாங்க மாறிடுவோம் சார், சீக்கிரமா கண்டிப்பா மாறிடுவோம் சார். இந்த 240 மாறினாலே போதும் மேடம். கண்டிப்பா சார். இந்த 240 எல்லாமே பயப்படுறாங்க. நான் அவங்க என்ன நினைப்பாங்க, என் குடும்பம் என்ன நினைக்கும், இதேதான் பயந்துருக்காங்க மேடம். அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண, நான் மட்டும் ஃபாலோ பண்றேன், என்ன நினைப்பாங்க, இதுதான். ஆமாங்க சார். இதேதான் பயம். எல்லாத்தையும் ஒரு பயம்புத்தி வச்சிருக்காங்க. குடும்பம் எல்லாம் என்னது, குடும்பம் எல்லாம் அவங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு என்ன மேடம், ஒரு ஒரு கோணல் வச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆமா, தமிழ் படம் காமிப்பாங்களே, தப்பாங்க கொண்டு போய் எங்காச்சும் ஊர் விட்டு வெளியே வச்சிருவாங்க. யாரும் பேசக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு. ஏற்றமா அவங்க ஒரு 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 லோ காசு கல்யாணம் பண்ணிட்டான், வெளியே விட்டுருவாங்க, நீ கிட்ட வரக்கூடாது. எல்லாம் அதான் காமிச்சா எல்லாம் மனசுல உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாத்தையும். நெக்ஸ்ட் சித்ரா, 2 கேள்வி படிச்சிட்டீங்களா? இல்ல, 2வது கேள்வி. In our PVH way, how to bless the people who helped us in our critical situation? மேடம், பிளஸ் பண்ண பிறகு மேடம் நன்றி சொல்லிட்டு நீங்க போயிட்டு இன்னொரு 10 மணி நேரம் செய்யணும், அவ்வளவுதான். இப்ப நான் எவ்வளவு பேர் செஞ்சிருக்கேன் மேடம். சரியா? அவங்க தேங்க, நான் ஒண்ணு போய் தேங்க சொல்லி போங்கன்னு பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஆனா அவங்க போயிட்டு இன்னொரு 10 பேர் செஞ்சாக்கா அவங்களுக்கு புண்ணியமா ஆயிரும். இப்போ நான் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோம், அவங்க 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறீங்க இல்லீங்களா சார்? அந்த நன்மையை எடுத்தவங்க இன்னும் 2 பேருக்கு செய்யணும். ஓகே. இந்த நான் பலன் அடைஞ்சவங்க இன்னொரு 10 பேர் போய் செய்யணும்ன்றீங்க. ஆமா, 10 பேருக்கு தேவை, 2 பேருக்கு இருந்தாலும் பெரிய காரியம் மேடம். உங்களால பண்ணாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணீங்க நீங்க? சரி, நான் கஷ்டப்பட்டேன், நீங்க எனக்கு காசு உதவி பண்ணீங்க,
அதுவே நான் முடிஞ்சாக்கா நான் இன்னொரு பேரை ஹெல்ப் பண்ணும். சார் இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் அப்ப நான் தியானம் பண்ண வேண்டாம், நான் பயிற்சிகள் பண்ண வேண்டாம், மந்திரங்கள் சொல்ல வேண்டாம், கோயில்களுக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். அப்போ நான் மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் போதுமா சார்? கோயில போயிட்டு அந்த காலம் நம்ம முப்பாண்ட செஞ்ச சிலைங்க அந்த மாதிரி ஆர்கிடெக்சரை போயிட்டு பிளஸ் பண்ண சொல்லுங்க. பிளஸிங் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னா வச்சிருக்கோம் நம்ம ஒண்ணு. சரியா? ஓகே, போங்க, போறோம், போய் செய்யுங்க, போய் பாருங்க, நன்றி சொல்லுங்க. அது எங்கேயாச்சும் ஒரு முப்பாட்டாவில பண்ணிப்பா மேடம், நமக்கு தெரியாதுல்ல. ஆமா தெரியாது, சொல்ல முடியாது மேடம். நிறைய பண்ணிருப்பாங்க. இப்ப இல்லாட்டி கூட போன பேர்ல நீங்க அதை செஞ்சிருப்பீங்க. அதான் சார், இதெல்லாம் கூட எதுவுமே தேவையில்லை, நான் நல்லது செஞ்சா மட்டுமே போதும் அப்படிங்கிறீங்க இல்லீங்களா சார் நீங்க? எஸ் மேடம். சும்மா கோயில போட்டு எங்க அம்மா சொன்னாங்க மேடம், எங்க அம்மா சொல்லுவாங்க 10 கும்பாஷம் பார்த்தாக்கா கர்மம் எல்லாம் போயிடும். ஆமா ஆமா சார். சரியா? அவங்க 16 கும்பாஷம் பாப்பாங்க. காலை 3 மணி உடைச்சிருக்காங்க உளுந்து, படுத்த இருக்காங்க. இப்ப உடம்பு பூரா அரிக்குது. சோ என்ன மேடம் 10 கும்பாஷம் என்ன பண்ணுச்சு? சோ நல்லது செய்யறதால மட்டும்தான் நம்ம பலன் அடைய முடியும்ன்றீங்க நீங்க. ஒரு கும்பாஷம் பாருங்க 40 நாள் மேடம். ஆமாங்க சார். 40 பூஜை பண்ணிட்டு தான் அப்பதான் கும்பாஷம் நடப்பாங்க. அந்த 40 நாளும் கோயில் போவாங்க. அதுல ஒரு 2 ஹவர் உட்காந்துருப்பாங்க, 3 ஹவர் உட்காந்துருப்பாங்க. ஆமா இல்லையா? ஆமாங்க சார். எவ்வளவு டைம் வேஸ்ட் மேடம்? சோ இதெல்லாம் பண்றது மூலமாக நமக்கு கர்மா கழியாது, நமக்கு நல்லது நடக்காது. ஒண்ணா நடக்க போகுது, ஒண்ணா நடக்க போகுது. ஓகே சார். என்னைக்கு மேடம் அங்க வெளியே வந்தனே ஒரு ஏழை இருப்பான், அவங்க மதி கூட மாட்டாங்க. என்ன பண்ண போகுது? ஆமா, வெளியே வந்தா மதி கூட மாட்டாங்க மேடம். அவன் தொட்டாக்கா நம்ம பாவம் நினைப்போம். ஐயோ அவன் தொட்டானே பாவம். ஆமா சார், அப்படிதான் நினைப்பாங்க. உங்க வீட்டுக்காரு எவ்வளவு சாமி கும்பிடுவாரு, தொட்டாக்கா திருப்பி குளிப்பாரு. உங்க மூலியமா அவர் 2 பிள்ளைய வந்து ராஜா மாதிரி பத்தி வச்சிருக்காரு. அது நன்றி சொல்றேன் உங்கள்கிட்ட. ஆமாங்க சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அது விட்டு யாரு கிருபானந்த வாரியாரா? அதுக்கு என்ன பேரு? கிருபானந்த வாரியார். அவர்தானே அவர் குரு. ஆமாங்க சார், அந்த பரம்பரை. நெக்ஸ்ட் क्वेश्चन. My question to Siva sir. Arjun Beta. My question to Siva sir. My name is Arjun Beta K. I talk to myself a lot. I wanted to know why I do this and how to correct it. Madam, நல்லபடியா பேசுறாங்களா சும்மா டைம் வேஸ்ட் பண்றாங்களா? அவருக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார், தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கார் சார். அவரோட 3 ஆத்மா இருக்கு மேடம். அவர் அன்னைக்கும் நிறைய சோல் இருந்தது நீங்க எலிவேட் பண்ணீங்க சார். அவர்தான் அவரு. இப்ப 1 2 3 ஆத்மா இருக்கு மேடம். அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அர்ஜுன் பேட்டா எங்க உள்ள? பெங்களூர் சார், பெங்களூர். பெங்களூரா? தமிழ் பேசுறா? அர்ஜுன் பேட்டா லைன்ல இருக்கீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை ஹோஸ்ட் பண்றேன். ரைஸ் பண்ணிட்டார். சித்ரா அவங்களுக்கு பதில் ஆனந்தா இதுல வந்திருக்காங்க பொறுத்து. இல்ல 2 இருக்கு. ஓகே, அர்ஜுன் பேட்டா வந்தாச்சு. 1 2 3 சொல்லுங்க மாவட்ட. ஓபன் பண்ணுங்க சித்ரா வீடியோவை. இருக்கு. சார் வீடியோ ஆன் பண்ணிட்டு வரலாம். அர்ஜுன் வீடியோ ஆன் பண்ணிட்டு வரலாம். வாங்க சார். மியூட் பண்ணிருக்கீங்க சார். Good evening, Shiva sir. How long do you have the problem? Sir, from past 6 months. It's continuing, sir. Last time I'd come to your session, it's continuously happening, sir. I speak to myself a lot continuously. There are so many conditions around me. I don't know what to do. What do you speak? I don't know. Continuously keep on trying to combat with my talks, sir. No. What do you speak, sir? Tell me something. Studies, TV programs, getting to vegetables. I fight a lot also sometimes.
Are I you fight married? with myself a lot. Are you married? No, sir. How old are you? 27, sir. Did you go in temple? Did you go in temple? No, sir. These days I'm not going to any temples. Hmm? No, these days I'm not going to any temple, sir. I These don't days, know. how much? Huh? Sir, if I start speaking, it only starts speaking to myself, sir. If I try to correct it, I won't try to get in that situation of getting zero talking to No. myself. These days means how long? Around 5 to 6 months, sir. Before that, you went temple. Huh? Before that, you went temple. No, sir. No. How long you have not been temple? That's my question. Around 1 year, sir. Huh? 1 year, sir. Temple edo poyilante. So before that, no problem. Huh? No, sir. No, sir. Okay. What I'm trying to say is number one, all come from one temple. 1, 2, 3. So last time got many more. So 3 came from one temple. Is there a puja room in the house? Yeah, puja room is there in the kitchen, sir. Small place for the idols. Who's praying there? Morning we just light the lamps and we say some small sloka and come back. Mummy and Who, myself. Yeah. You and Me and my mom. your mother. Yeah. Okay. What statues you have? Lord Krishna, Ananda Padmanabha Swami of Kerala and some other photos, sir. Who is the Ananda Swami Padmanabha? Who is that? Huh? The other Yeah. Swami, who is it? Sir, Trivandrum temple, sir. Trivandrum temple, sir. And Trivandrum. Ganapati idol. Kannu Drishti Ganapati idol, sir. They worship it for getting rid of all bad energies, right? We worship that, sir. Oh, you worship all planets and you go away. Yes, sir. You got how many people in India pray to that temple? Many people, sir. Why India black magic still not gone? Still so much Black the problem? Okay. Why India got so much the problem? And everybody pray to Ganapati, this money, that party. Oh. Did I ask a logic question? Huh? Did I ask a logic question? No, sir. No. I'm asking how many people in India pray to what Ganapati or whatever you're talking about. Okay? How many people? How many million? Not All over the world, they are worshipping Ganapati. Hanuman and Ganapati are widely worshipped all over the world, sir. Correct. Not all over the world. Not in South America. Stop nonsense. Huh? Yeah. Not in China. Not in Japan. Not in Korea. Not in Philippines. What if we talk about all over the world? Nonsense. Come on. Oh, okay, sir. Yeah. Don't simply say all over the world. Or you've not even been anywhere in the world. All over the world. In Africa, they don't talk. There's maybe the Indians in Africa talk. All the North Indians who went out. Canada, nobody. Maybe Canada a little bit. America, no. Mexico, no. You know how big these people, this country is? You know what's the population of Mexico? They got 15 million, 20 million people in the city of Mexico City only. Nobody prays to Ganesha. Listen to me, my friend. You all can do, but nothing is happening. Nothing is happening. You just do for your own sake. I am doing. So what I'm trying to say, your prayer altar is super negative. Everything can come from there. Okay, sir. You say you don't go temple, but the house is a temple. And you do puja every day, morning and evening. What are you doing? You're activating all the energy. Yes, sir. No, only in the morning. Evenings you don't do. Evenings you Doesn't don't matter. No, Doesn't matter you do in the morning or in the evening. You still make a connection. Yeah. You say don't go temple, but you have a temple in the house. Sir. Everybody got temple in the house, but still go to big temple. Sir. Take page number 7 now. Take page number 7. Okay, sir. You can pray altar. Sir. Sir, what should be the ideal prayer altar, sir? Hey, go out and look at the sun and pray to the sun. Thank you to the sun. Okay, sir. Look at the clouds, say thank you to the clouds. Look at all the trees around your house, say thank you very much for giving us oxygen, for giving us food. You are giving us everything. Yeah. Look at the sun and say, if you don't come 1 day or 2 days, the whole planet is going to go. Thank you for coming every day. 12 hours a day. You come and you go. But you don't come. You're in other parts of the world, giving us everything that everyone needs. Sir. Our sun is solar. Our sun is a star of divine fire.
our son is a purity God. Start doing something like that. Yes, sir. Huh? Ah, sir. Okay, close your eyes. Go page number 7. Yes, sir. Okay, done. Yeah. I cannot advise you on your prayer altar. You start thinking what is the best thing to do. Okay. Okay, sir. Okay, sir. Okay, bye. எனக்கு மார்பக புற்றுநோய் வியாதி. அதிலிருந்து நான் மேடம் இப்ப எத்தனை பேர் பாக்குறாங்க? 300 270 பேருங்க சார். 270 ரொம்ப பேர் வெளியாகலாங்களா? வெளியாயிட்டாங்களா? வெளியாகல சார். ஆக மாட்டாங்க சார். எல்லாருமே இருக்காங்க சார். எல்லாம் இருக்காங்க. நான் சொல்றது சில பேர் பிடிக்காது மேடம். அது பரவாயில்லைங்க சார். எல்லாருக்கும் பிடிக்கும் சார். பரவாயில்ல. அதான் அவங்களாம் வந்து அது 90%. ஓ, அது 80%ஆ? இருக்கட்டும் சார். இந்த 12% இருக்கிறோம் இல்லைங்களா, நாங்க கேட்கிறோம் சார். ஜோதி மேடம் பிரமிளாங்கிற ஐடியில வரீங்களா? எனக்கு மார்பக புற்றுநோய் வியாதி. அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வந்தாலும் என் உடன் பிறந்த தங்கை மற்றும் தம்பியினால் பல பிரச்சனைகளை தினம் தினம் கையாளுகிறேன். நான் A to Z வீட்டையும் பார்த்து என் வியாதியையும் எதிர்கொள்வது எனக்கு சவாலாக இருக்கிறது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. இதனால் அதிக மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதிலிருந்து நான் முழுமையாக குணமடைந்து அவ்வப்போது செய்யும் என்னுடைய ஆன்மீக சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு எந்த மாதிரி நான் பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. மேடம் மேடம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த பிரேஸ்ல சம்பந்தப்பட்டது யூர் சம்பந்தம் எல்லாமே இமோஷன் தான் மேடம். ஆமாங்க சார். அந்த இமோஷன் அவங்களுக்கு வந்து மேடம் அவங்க பிரச்சனை மேடம் 100, 200, 300, 400, 500, 600% because of emotions madam, with family issue. Only emotions. Okay. இது போறது என்ன பண்ண முடியும்? அதான் சார் இப்போ அவங்க எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த எமோஷன்ஸ கரெக்ட் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது சொல்லி தரீங்களான்னு கேக்குறாங்க. let it go. எனக்கு வீட்டுக்கு போங்க. ஓகே. இப்போ என்ன எமோஷன் என்ன கூப்பிடுங்க போனே. வீடியோ பண்ணி மேடம் என்ன ப்ராப்ளம் பண்ணிக்கிறேன்? மேம் எல்லாமே நானே பாத்துக்க வேண்டியிருக்கு சார். வீட்டுல ஏர்னிங் மெடிசன் 2 பேருமே எவ்வளவு நல்லது செஞ்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க சார். அவங்க வச்சிருந்த கடனெல்லாம் நான் தான் அடைச்சேன். நானே சம்பாதிச்சேன். எனக்கு முடியலன்னு கூட வீட்டுல சொல்லல. ஆனா இப்பயும் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னால முடியல சார். என்னைய பணத்தால ரொம்ப ஏமாத்துறாங்க சார். யார் ஏமாத்துறா மேடம்? என் கூட பிறந்தவங்க தான் சார். அவங்க தப்பு பண்ணிட்டு இப்போ ரொம்ப பண்றாங்க சார். அவங்க வச்ச எல்லா இதுக்கும் நான் தான் பொறுப்பான. மேடம் நீங்க are you married மேடம்? இல்ல சார், அன்மேரிட். அவங்க ஒருத்தங்க மேரிடு சிஸ்டர், பிரதர் அன்மேரிட். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இப்பதான் சார் 1 month ஆகுது அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காங்க சார். பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க சார். அவங்க ஜுவல்ல வச்சு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சார். இவங்களா? ஆமா சார், என்னோட தங்கை சார். அவங்க இப்போ நான் வாழணும் அப்படின்னா என்னோட ஜுவல்லெல்லாம் நீங்க கொடுங்க, அவங்க ஹஸ்பண்ட போய் நான் தான் சேல் பண்ணேன்னு சொல்றாங்க சார். நான் படுக்கையில இருக்கிறேன். என்ன ஹெல்ப் பண்றதுக்கு மேடம்? சார் அவங்க 2 தம்பி ட்ரிங்க் பண்றான் சார். வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு மெடிசின்ஸ்க்குலாம் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க சார். ஆனா அதை தாண்டி வீட்டையும் நான் பார்க்கணும். இதனால என்னோட ஹெல்த்தை நான் கவனிக்க முடியல. மேடம் எத்தனை மாதிரி போன வேண்டி இருக்கீங்க? என்ன சார்? எத்தனை வாட்டி சாகணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. எத்தனை பேருக்கு எத்தனை முறை நான் சாகிறதே மேலும் எத்தனை முறை நினைச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு சார். நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன் சார். ஒரு போன வருஷம் கூட ட்ரை பண்ணேன் சார். இப்ப அதான் நடக்குது. இல்ல சார், போன வருஷம் கூட ட்ரை பண்ணிட்டேன்.
அப்புறம் பாத்தீங்களா? கங்காதரன் சார் வந்து ஹீல் பண்ணி ஆச்சரியமா இருந்து நார்மல் ஆக்குனாரு. ம். எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க சார். மேடம் எல்லாத்தையும் விட்டு போக முடியுமா? முடியாது சார். ஏன் முடியாது? சார் நான் கொஞ்சமாவது சர்வீஸ் பண்ணணும் சார். மேடம் நான் என்ன கேட்டேன்னா உங்க குடும்பத்தை விட்டு போக முடியுமான்னு கேட்டேன். உலகத்தை விட்டு போக சொல்றது. உலகத்துல உங்க குடும்பத்தை விட்டு போக முடியுமா? சார் நானும் அம்மாவும் தனியா போலான்னு தான் ஐடியால இருக்கோம் சார். இவங்க என்ன 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் சார். சரி அதை பிளான் பண்ணுங்க மேடம். பிளான் பண்ணும்போது காமிங்க நீங்க. நீங்க பிளான் பண்ணி தான் நடக்க போகுது. ஒன்னா நடக்க போகுது மேடம். ஓகே மேம். புரியுதுங்களா? அப்பதான் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க செய்வாங்க. அக்கா யாருமே சரிங்க இல்ல, சார். நான் தான் பாத்துக்கணும். அப்பதான் எல்லாமே எல்லாம் வந்து கவலை வந்து விட்டு போயிடுவாங்க மேடம். இந்த ஷேர் மார்க்கெட்ல மேடம் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் விளாண்டு காசு சம்பாதிக்க ரொம்ப குறைவா இருக்காங்க மேடம். ஆமாங்க சார். ரொம்ப குறைவு இல்லைன்னு சொல்லி இருக்கான்னு சொல்ல. ஆனா நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணோம் இருக்குதுலாம் ஆமா போயிடும். சார். அப்படிதான் சார் ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல போய் நான் தான் ஜுவல்லெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு பிளேம் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவங்க வந்து என்னை டார்ச்சர் பண்றாங்க எனக்கு வேணும் அப்படின்னு. எப்படி வேணும் சொல்றாங்க ஜுவல் வேணுமா சார்? எப்படின்னா சார் நீ நகை கூட அப்பதான் உன் தங்கச்சி கூட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுதான் சார். அவங்க மிரட்டுறாங்க. ஆமா என்னோட சிஸ்டரே மிரட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட பரவாயில்ல. அவங்க கொஞ்சம் ஆமா சிஸ்டரே மிரட்டுறாங்க. மேடம் உங்க கையில நகை கொடுத்தாங்களா? ஏன் கையில குடுக்கல, அவங்க பேர்லயே வச்சு லாஸ் பண்ணிட்டாங்க சார். நான் 2 தடவை லாஸ் பண்ணேன். என்ன சார்? அப்புறம் எப்படி கேக்குறாங்க எனக்கு கூட நான் கொடுங்க. இவங்க அங்க போய் வாழ்றதுக்காக போய் சொல்லி என்ன இது பண்ணிட்டாங்க சார். தங்கச்சி வந்து ட்ரேடிங் பண்ணி காசை விட்டுட்டா சார். ஆமா. ட்ரேடிங் பண்ணி காசை விட்டான்னா புருஷங்காரன் ஒத்துக்க மாட்டான்ட்டு இவ மேல பழி சொல்லிட்டா. இவதான் வாங்கிட்டான்ட்டு. இதான் சரி மேடம் சரி மேடம் பழி அவ தப்பிக்கு பழி சொல்லிட்டா. சைட்டா ரைட்டா? ஆமா ஆமா. சரி இப்ப இவங்க எப்படி கேட்க முடியும்? நகை கூட எப்படி கேட்க முடியும்? நான் கேக்குறா இவ தாங்க முடியாம அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. இதுதான் இப்ப பிரச்சனை கேக்குறாங்க சார். என்ன இந்த பிரச்சனை கொண்டு வாங்கன்றா. வீட்டுக்கு கிளம்பி போறது நல்லது. அப்பதான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சொந்த புத்தி வந்து சொந்தமா எனக்கு பண்ணணும் திங்க் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்க மேலதான் குதிரை மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க குதிரை எல்லாத்துக்கும். ஆமா சார் அப்படிதான் யூஸ் பண்றாங்க சார். குதிரை இல்ல மேடம் மாட்டு வண்டி. மாட்டு வண்டி மேடம் குதிரை அப்படியே ரிலாக்ஸா அப்படியே தாயில நிக்க மேடம். மாட்டு நிக்க வண்டி மாடு அப்படியே போட்டு கஷ்டப்பட்டு குதிரை வண்டிக்கு மாட்டு வண்டிக்கு வித்தியாசம் இது. ஓகே ஜோதி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுங்க. அழகா நீங்க சொல்லிட்டு தனியா ஒரு வீடு பாத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரிங்களா மேடம்? ஓகே மேம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தெரியணும் நீங்க போறது அவங்க தெரியும். இதான் முக்கியம். சரிங்க சார் சரிங்க சார். சார் அது வரைக்கும் இப்ப இவங்களுக்கு என்ன சொல்லி இவங்களுக்கு ரிலீவ் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க சார். கொஞ்சம் எல்லாத்தையும் விடணும். எல்லாத்தையும் விடணும். ஓகே சார். அவங்க சொல்லணும் என்னால இதெல்லாம் முடியாது, கஷ்டப்படுறேன், நான் வந்து வேலை செய்ய எங்க அம்மாவை மட்டும் தான் காப்பாற்ற முடியும் சொல்லணும். நீங்க என்ன செய்யுங்க. சொந்த வீடா மேடம்? வாடகை வீடு. பாத்தீங்களா வீடு வாடகை வீடு மேடம். அப்புறம் எப்படி மேடம் எப்படி சொந்த வீடு பண்றது மேடம்? சொல்லுங்க. தெரியல சார். அன்னைக்குள்ள கடக்கிறதே கஷ்டமா இருக்கு சார். என்னோட சிஸ்டர் வேற அவங்க ஜுவல் குடுக்கலன்னு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நாங்க ஊரை விட்டு போறாங்க ஏமாத்துறாங்க போங்க அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு டார்ச்சர் சார். நீங்க காசு வாங்கணும் சொல்றாங்க. ஆமா சார் கடன் கொடுக்க வேண்டியவங்களையும் போன் பண்ணி பேசிட்டு நீங்க போங்க அவங்க ஊரை விட்டு போக போறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் டார்ச்சர் சார். ஐயோ நல்லாவே இல்லையா மேடம்? நல்லாவே இல்லையா அது? ஆமாங்க சார். சரி நீங்க மாதிரி வேற மாதிரி பிளான் பண்ணுங்க மேடம். இதெல்லாம் கொடுத்தாலுங்க நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீ எனக்கு காமி நான் என்னைக்கு காசு தான் கேளுங்க. நான் எப்ப காசு இருந்து கேளுங்க. இல்ல சார் இருக்கட்டும் உங்களோட பிளஸிங்கே போகுது சார். நீங்க ஒரு பிளஸ் பண்ணி விடுங்க சார். நெக்ஸ்ட் பாப்போம். சரி கண்ணை போடுங்க. சரி மேடம்.
ஓகே ஜோதி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ சார்.